ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஃபார் டெக் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸாம் சர்வர் எப்படி உங்கள் விண்டோஸ் பிளாட்ஃபார்மில் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் சர்வர் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துப்போம். எக்ஸாம் இஸ் a free and open source web server that enable user build, test, develop a website in a local server. It distributes an open source product like include Apache HTTP server and MySQL and PHP support. XAMPP stands for cross-platform, Apache, MySQL, PHP and Parser. It is compatible for major operating system, Windows, Linux like Mac. That it's considered a lightweight and simple local server. இது யூஸ் பண்ணி உங்களால் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணுறது, டெஸ்ட் பண்ணுறது, பில்டு பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இதை பற்றி தான் நம்ம ஃபியூச்சராக நம்ம நிறைய கற்றுக்கலாம். இப்போதைக்கு வாங்க இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப்ஸ்க்கு போவோம். நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இதுக்கடுத்து டுட்டோரியல்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதை வச்சு நிறைய வெப்சைட் டெவலப் பண்ணி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதில் எக்ஸாம்ப்ட்னு டவுன்லோட் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர லிங்க் எக்ஸாம் இன்ஸ்டாலர் அண்ட் டவுன்லோட் ஃபார் அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸுங்கிறதா. ஸோ அதை ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி அந்த பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிக்கோங்க. இதுதான் அந்த எக்ஸாம்ப்போட ஹோம் பேஜ். இதில் சில டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் லேர்ன் பண்ணணும்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன பிளாட்ஃபார்முக்கெலாம் சப்போர்ட் ஆகுங்கிறதும் போட்டிருக்காங்க. டவுன்லோடில் விண்டோஸ், மேக் இது இருக்குது. மேலே அப்பாச்சி ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட்ஸ் அண்ட் சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம இதில் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே இதுதான் நம்மளோட டவுன்லோடிங் பேஜ். ஸோ இதில் வந்து விண்டோஸ்க்கும் சப்போர்ட் ஆகும், எக்ஸாம் ப்ரௌசர் அண்ட் லினக்ஸ் அண்ட் மேக் ஓஎஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். ஸோ இது நம்ம வந்து விண்டோஸ்க்கு தான் இப்போதைக்கு நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம், இன்ஸ்டாலேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம விண்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் 3 விதமான வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் நான் லேட்டஸ்ட்டு இருக்கிற வெர்ஷனை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கொடுத்து அந்த கிளிக் பண்ணிடுவோம். நான் கிளிக் பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ப்ரௌசரை மினிமைஸ் பண்ணிக்குவோம். டவுன்லோட்ஸ் கொடுவோம். டிஎஸ்பிசி கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ் அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாகிட்டு ஓகே, டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ண எக்ஸாம்ப் வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கான ஸ்டெப்ஸ் வந்து என்ட்ரு ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, வெல்கம் டு எக்ஸாம். ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கான ஸ்டெப்ஸ்க்குள்ளே நம்ம போகிறோம். இது ஜஸ்ட்டு இந்த வார்னிங் மெசேஜ் தான். ஓகே கொடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் ஸ்டெப். ஓகே, இது வந்து வெல்கம், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதில் நமக்கு என்னென்ன லைக் இதெல்லாம் வருங்கிறது, லைப்ரரிஸ் அந்த இதில் வருங்கிறது நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது வந்து ஃபோல்டர் செலக்ட் பண்ணுறது. நான் C:'லே இருக்கட்டும். நெக்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஃபைனல் ஸ்டெப். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிரும். உங்களோட லேப்டாப் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு சீக்கிரம் இன்ஸ்டால் ஆகும். எனக்கு கொஞ்சம் லேட்டாக இன்ஸ்டால் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது. அவ்வளோதான், ஃபினிஷ். இது வந்து டேஷ்போர்டு ஓப்பன் ஆகாமல் கேட்குது. கிளிக்லேயே இருக்கட்டும். ஓகே,
ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த எக்ஸாம் போகிற டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஓப்பன் ஆயிடுச்சா? இல்லை அப்பாச்சி, MySQL நிறையா இருக்கா? இதில் வந்து மினிமைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். அப்பாச்சி அண்ட் MySQL. இந்த இது இப்போ அப்பாச்சியும் MySQLையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது PHP ப்ராஜெக்ட்டுக்குள்ள இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு சும்மா ஸ்டார்ட் ஆக தான் பார்த்தேன். ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ரெண்டுத்தையும் ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஓகே, மினிமைஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஃபார் இது. ஓகே, அலோவ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு அந்த சர்வர் வந்து ரன் பண்ணுறதுக்கு உங்கள் விண்டோஸ் கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. அதனால் அலோவ் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மினிமைஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அந்த எக்ஸாம்போட ஃபைலுக்குள்ளே போவோம். C:\, எக்ஸாம். ஓகே, அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் HTTPSன்னு ஒன்று இருக்குமே, அந்த வந்துடுச்சு. இதில் நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சிம்பிளாக ஒரு PHP ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணி பார்க்குறோம். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட பேர் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போதைக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஓகே, சம்திங் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டருக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு இப்போ ஒரு நோட்பேட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்குவோம். அதுக்குள்ளே இதுக்கு வந்து நான் வந்து இதுக்கும் ஒரு டைட்டில் வச்சுக்கோங்க. பேரை ஹலோ வேணாம். இப்போ இதை ரீநேம் பண்ணிடணும். பிகாஸ் நீங்கள் PHPயில் ஒரு ஃபோல்டரை நீங்கள் ரன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு .phpன்னு வரணும். அதனால் நான் அதை மட்டும் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து சிம்பிளாக ப்ரோக்ராம் மட்டும் டைப் பண்ணுவோம். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் PHP அண்ட் எக்கோங்கிறது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. அந்த இதிலலாம் படிச்சிருப்பீங்க. C++லாம் CO2 அண்ட் printf இதெல்லாம் ரெடி பண்ண மாதிரி இதில் எக்கோங்கிற இதை வச்சு தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அவுட்புட் ஷோ ஆகுறதுக்கு வெல்கம் மை சேனல். ஓகே, இப்போ போட்டு முடிச்சுக்கிட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிக்குவோம். இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அப்பாச்சி டேஷ்போர்டு இருக்குல்ல, எக்ஸாம்போட டேஷ்போர்டு, ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது MySQLையும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷனுக்காக உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். மெயினாக நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணாலே போதும். அப்பாச்சி மட்டும் ஸ்டார்ட் பண்ணால் போதும். உங்கள் ப்ரௌசருக்குள்ளே போங்க. ஸோ இது கிளிக் பண்ணிட்டேன்னா ஓகே, போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எக்ஸாம் சர்வர் வந்து உங்கள் இதில் இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் பண்ண ப்ராஜெக்டை வந்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு லோக்கல் ஹோஸ்ட் போட்டு நீங்கள் என்ன பேர் வச்சிங்க? நான் என்ன பேர் வச்சுருக்கேன்? ஓகே, இந்த பாத் ஓகேவா, இது செலக்ட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் போட்டு ஹலோ அந்த ஃபோல்டரோட பேர் அப்புறம் உங்கள் ஃபைலோட பேர். ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் பண்ண அவுட்புட் வந்து இங்கே காமிக்க ஷோ ஆகுது பாருங்கள். வெல்கம் மை சேனல். ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன், இல்லைங்க வெயிட் பண்ணுங்கள். வெல்கம் மை சேனல். ஓகேவா, இப்படி தான் உங்களுக்கு PHP ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் ஸ்டெப். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன டைப் பண்ணிருக்கோ அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகிருக்கும். இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இல்லைங்க நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஓகே, வெல்கம் மை சேனல். எக்கோவில் வெல்கம் மை சேனல் கொடுத்துருக்கேன். அதே அவுட்புட் தான் இங்கக்குள்ளே வெல்கம் மை சேனல்னு ஷோ ஆகுது. அவ்வளோதான்.
இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோ, இல்லை நியூ டேப் போட்டுக்கோ. இப்போ லோக்கல் ஹோஸ்ட் அது முடிஞ்சு. இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு அட்வான்ஸான ஃபீச்சர்ஸ் இதில் என்னென்ன இருக்குன்னு கேட்கும். ஓகே, மினிமைஸ் பண்ணிக்குவோம். பெருசாக வச்சுக்கிட்டோன்னா ஓகே. இது வந்து லோக்கல் ஹோஸ்ட்டு கொடுத்தாங்களே உங்களுக்கு வந்து லோக்கலில் உங்கள் சர்வர் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். மேலே சம் டீட்டெயில்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி பார்க்கணும், பார்த்துக்கோங்க. இதில் பிஹெச்பி மையட்மின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஹெச்பி மைஎஸ்கியூஎல் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த எக்ஸாம் சர்வர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிஹெச்பி மைஅட்மினில் தான் நீங்கள் வந்து எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் பூராமே இதில் தான் கனெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் பிஹெச்பி மைஅட்மின். இதில் வந்து டேட்டாபேஸ் இங்கே நியூவாக நீங்கள் க்ரியேட் பண்ணணும்னா நியூ கொடுத்து நீங்கள் நியூவை கிளிக் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு டேட்டாபேஸோட நேம் என்னது அதை கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மேலே வந்து எக்ஸ்போர்ட்டு செட்டிங்ஸு நிறையா இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதுக்குள்ளே கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இது பிஹெச்பி வெர்ஷன், இது பற்றின சம் டீட்டெயில்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்போம். இந்த ஹெச்டிடிபி ஹோஸ்ட்டு இந்த சம் இதெல்லாம் இருக்குது. ஓகே, இது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுவோம். விண்டோஸ் ஹவ் டு கைட் அஸ், இதுவும் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். அந்த கான்ஃபிகர் ஹெச்டிடிபி ஆக்சஸ் இதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இதிலே ரீட் பண்ணிக்கலாம்.